ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே பக்காவான பிளானிங், மாசான ஸ்ட்ராட்டஜி அண்ட் பேக் டு பேக் சாம்பியன்ஷிப் ஞாபகத்துக்கு வரும். தோனியோட மாஸ்டர் பிரெயின் இருக்கிற வரைக்கும் இந்த டீம் தப்பே பண்ணாதுன்னு நினைப்போம். ஆனா அதுதான் இல்ல. 5 முறை சாம்பியன் பட்டம் ஜெயிச்ச அதே சிஎஸ்கே அவங்க ஹிஸ்டரியில சில மிக மோசமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதுல அவங்களுக்கு பேக் பயரான 3 டாப் 3 வரலாற்று தவறுகள் என்னென்ன வாங்க பார்ப்போம் இந்த வீடியோல. முதலாவது தவறு, தங்கமான பிளேயரை கோட்டை விட்டது. டீமை தாங்கி பிடிச்சு வேல்யூ பார் மணி பிளேயர்ஸை மெகா ஆக்ஷன்ல சரியா தக்க வைக்காம விட்டதுதான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2018 இருந்து 21 வரைக்கும் வெறும் 80 லட்சத்துக்கு விளையாடி பவர் பிளேயர்ல விக்கெட்களை அள்ளி கொடுத்து தீபக் சாகர் தான். அவரை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரை விட்டது. இப்ப லெப்ட் ஆர்ம் வேகப்பந்து வீச்சாளர் வேணும்னு கலீல் அகமது 4.80 கோடிக்கு பெருசா பிளான் பண்ணி தூக்கினாங்க. ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே இன்ஜுரி ஆகி அவர் இந்த சீசன்ல இருந்தே ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. திறமைக்கு கோடி கோடியா கொட்டுற சிஎஸ்கே பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியை கணிக்கு தவறிட்டான்றது தான் ஒரு கிளாசிக் உதாரணம். ரெண்டாவது தவறு, கேப்டன்சி மாற்றம். எம்எஸ் தோனிக்கு அப்புறம் சிஎஸ்கே யார் வழிநடத்த போறா அப்படின்ற கேள்விக்கு 2022 ரவீந்திர ஜடேஜாவை கேப்டன் ஆக்கினாங்க. ஆனா அந்த முடிவு ஒட்டுமொத்த டீமையும் ஜடேஜாவோட ஃபார்மையும் பயங்கரமா பாதிச்சுது. சீசன் பாதியிலே தோனி மறுபடியும் கேப்டன் பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. தோனிக்கு அப்புறம் ஒரு லீடரை ரெடி பண்றதுல மேனேஜ்மெண்ட் செஞ்ச அவசரமும் குழப்பமும் சிஎஸ்கே வரலாற்றிலே ஒரு கசப்பான பக்கமா மாறிடுச்சு. ருத்ராஜ் கைக்வாட் வர வரைக்கும் அந்த கேப்டன்சி பிரஷர் டீமை ரொம்பவே ஆட்டி படைச்சது. மூன்றாவது மட்டும் மிக முக்கியமான தவிர 2020 நடந்த அந்த டேட்ஸ் ஆர்மி சொதப்பல். எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி வயசான பிளேயர்ஸை நம்பி களமிறங்கினாங்க. ஆனா யூஏஇல நடந்த அந்த 2020 சீசன்ல சிஎஸ்கே வரலாற்றிலே முதல் முறையா பிளே ஆப்ஸ்க்கு கூட தகுதி பெறாம வெளியில போனாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்ல வேகம் இல்லை, மிடில் ஆர்டர்ல ரன் ரேட்டை ஏத்தவே முடியல, திணறினாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காம ரொம்ப லேட்டா ருத்ராஜை கொண்டு வந்ததெல்லாம் சிஎஸ்கே பண்ண மெகா சொதப்பல். என்னதான் சிஎஸ்கே இந்த தவறுகளை பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்த சீசன்கள்ல கம்பேக் கொடுத்து சாம்பியன் ஆகி நாங்க ஏன் கிங்ஸ் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த 3 தவறுகள்ல சிஎஸ்கே பணத்துல ரொம்ப மோசமான பிளண்டர் எது நீங்க நினைக்கிறீங்க? தீபக் சாகர், கலீல் அகமது எக்கனாமிஸா, இல்ல ஜடேஜாவோட கேப்டன்சி முடிவா, இல்ல 2020 நடந்த டேடிஸ் ஆர்மியா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.